Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் எஸ்டர்டே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. பெருசாக பாசிட்டிவ் இல்லாட்டாலும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஆனால் அது வந்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆகும் போல தெரியுது. ஏன்னா இப்போ நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி மாறி ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி வந்து நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறி இருக்காங்க. ஸோ நிஃப்டி 50 1 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. 23,174 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. மாறி போகுது. பாசிட்டிவும் வருது, நெகட்டிவும் போகுது. சென்செக்ஸ் 68 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. 76,567 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 48,681 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 48 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுது. ஸோ பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஒரு 2% பாசிட்டிவ்ல இருக்குது. அதுக்கு அடுத்த பொசிஷனில் கனரா பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க் இதெல்லாமே ஒரு 1% பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஐசிஐசிஐ பேங்க் இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு 3% கிட்ட நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுறாங்க. ஸோ இதான் பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்ஸ் பக்கம் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா எனர்ஜி, இன்ஃப்ரா, சர்வீஸ், பிஎஸ்சி, ரியாலிட்டி, சிமெண்ட், பிஎஸ்யூ பேங்க், மெட்டல், பேங்கிங் இதெல்லாமே பாசிட்டிவ்ல இருக்குது. ஃபினான்ஸ், மீடியா, டெக்னாலஜி, கன்சியூமர், ஆட்டோ, ஃபார்மா இந்த 6 செக்டாரும் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ ஒருத்தர் கேட்டார், நான் ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் யூஸ் பண்ணுறேன், அதில் வந்து இந்த செக்டார் வைஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ டெரிவேட்டிவ் மார்க்கெட்னு ஏதாவது ஆப்ஷன் இருக்கும், அதை பார்த்து அதில் தான் செக்டார் வைஸ் டேட்டா காட்டும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட்டில் ஸோ இந்த என்டிபிசி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்பில் கன்சிடர் பண்ணோம். கிட்டத்தட்ட 308 ரூபா 307 ரூபா வரைக்கும் இறங்கினாங்க 2 days பிஃபோர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகுது என்டிபிசி. ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, இதில் வந்து அதிக அளவில் டெப்ட் இருக்குது ப்ரோ. ஆக்சுவலி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், பவர் செக்டார் கம்பெனிஸ்க்கு அதிக அளவில் கடன் தேவைப்படும். ஏன்னா அவங்களுக்கு கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் அப்படி குறிப்பாட்டு நீங்கள் பவர் செக்டாரில் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஃபண்டிங் தேவைப்படும். ஏன்னா இந்த காத்தாடிலாம் எடுத்துட்டிங்கன்னா காத்தாடி, நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்டீலு, அடுத்தது வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க அந்த கேபிட்டல் அதிகமாக தேவைப்படுறதுனால டெப்ட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்தியாவில் லார்ஜஸ்ட் பவர் ஜென்ரேட்டராக இருக்கிறாங்க என்டிபிசி. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சப்சிடரி இப்போ லிஸ்ட் பண்ணி அவங்களும் ஒரு பிஸ்னஸ் செக்மெண்ட்டாட்டு நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்டிபிசி லாங் டேர்முக்கு ஒர்த்தான ஸ்டாக்குன்றது என்னோட கருத்து. நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வர ரீசெண்டாக 308 வந்தாங்க. இன்றைக்கி 320 ரூபாவில் இருக்குது. 3% மேலே என்டிபிசி பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் இன்றைக்கி 3% மேலே பாசிட்டிவ்ல இருக்காங்க. அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸில் என்கிட்ட எதுவுமே கிடையாது, பட் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, அதனால சொல்கிறேன். 1038 ரூபாவில் இருக்குது. அவங்களும் அன்றைக்கி 3% மேலே பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. அதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதானி ரோட் டிரான்ஸ்போர்ட் மூலமாட்டு தமிழ்நாட்டில் ஒரு ஹைவே, நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டாப் பிட்டராக வந்து வின் பண்ணியிருக்காங்க. 124 கிலோமீட்டர் உள்ள ப்ராஜெக்ட். டோல் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர் அந்த செக்மெண்ட்டில் தான் வருது. ஸோ 1692 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா NHAI, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்கள்ட்ட வந்து இவங்க வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து அதானி குழுமத்தில் வந்து ஓவரால் அப்டேட்ஸு. அது மட்டும் இல்லாமல் அதானி கிரீன் எனர்ஜி இவங்களுக்கும் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ இவங்களோட சப்சிடரி அதானி ரினோபிள் எனர்ஜி 48 அவங்க மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா 57.2 மெகாவாட் வின் பவர் ப்ராஜெக்ட் வந்து குஜராத்தில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சோலார் ஹைப்ரிட் ப்ராஜெக்ட் குஜராத்தில் கேவ்டா ரீஜனில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி லிமிட்டோட 7% மேலே மார்க்கெட்டில் பாசிட்டிவ் போனாங்க. பட் இப்போ கொஞ்சம் அந்த பாசிட்டிவ் ட்ரெண்ட் கொஞ்சம் இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து ஸ்டேக் சேல் பண்ண போகிறாங்க அந்த பிஎஸ்சி செக்டார் பேங்க்ஸ்லாம் அப்படின்னா அந்த பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே போனாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஐடிபிஐ லிமிடெட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. இன்றைக்கி இந்த ஸ்டாக் எல்லாமே 3%லேருந்து ஆவரேஜாக 5% வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுறாங்க. இதில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லாம் 7% மேலே நெகட்டிவ்ல இருக்குது. ஐடிபிஐ பேங்க் லிமிடெட் இவங்க 7% நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 3% மேலே நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி நேற்று அந்த நியூஸை வச்சு ஏற்றிருக்காங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் போட்டு பொழந்து கட்டிட்டாங்க அந்த பிஎஸ்சி பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் 6% மேலே நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலி ஒரு நாள் முன்னாடி தான் அவங்க டெல்லியில் ஒரு நியூ ஷோரூம் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பொழக்கிறாங்க. கண்டினியூஸாக ஒரு 8 to 7 days வந்து இந்த ஸ்டாக் வந்து 30% மேலே கிராஷ் ஆகிருக்கு. 558 ரூபா வந்திருக்காங்க. ஸோ அகெயின் ஒரு 400 கீழே ஒரு 350 300 அப்படி வரும் பட்சத்தில் கல்யாண் ஜுவல்லர்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி வந்து யூஸ் பண்ணால் கூட வேல்யூஷன் ரொம்பவே அதிகம். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கல்யாண் ஜுவல்லர்ஸில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு சொல்லி. இப்போ இருக்க ட்ரெண்டில் அதிக அளவில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்னு நினைக்கிறேன் கல்யாண் ஜுவல்லர்ஸில். ஏன்னா மேசிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங் பேஸ் பண்ணி இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் கண்டினியூஸாக அடி வாங்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி. நெக்ஸ்ட் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபின்சர்வ் கம்பெனி, ஃபினான்ஸ் கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இதில் லார்ஜ் கேப்பில் வந்து ஆக்சிஸ் பேங்க் ஃபஸ்ட்டு 3% நெகட்டிவ்ல இருக்குது. மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவும் அடி வாங்கியிருக்கு. அடுத்தது இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெட், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட்,
பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட், ஐசிசி ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் லிமிடெட், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் லிமிடெட், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் லிமிடெட், இது எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 2% மேலே நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இதில் வந்து இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. பஜாஜ் ஃபின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலையன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட ஒரு டைப் வச்சிருக்காங்க. ஜாயின்ட் வெஞ்சர் பேஸில் பஜாஜ் அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பேஸில் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. இதில் வந்து லைஃப் அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் எல்லாமே இந்த செக்மெண்ட்டில் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 25, அதாவது கலண்டர் இயர் 25 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மார்ச் எண்டில் வந்து இந்த விச் மீன்ஸ் இவங்க 2 பேரும் வச்சிருக்க அந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா டைப்பை வந்து பிரேக் பண்ண போகிறாங்க மார்ச் எண்டில் அப்படின்னு சொல்லி, டெர்மினேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. அதாவது டச்சு குறிப்பாட்டு முனிச் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன்சூரன்ஸ் ஜெயிண்டாக இருக்கிற அலைன்ஸ் எஸ்சி அவங்களோட கூட வச்சுருக்க பார்ட்னர்ஷிப்பை வந்து மார்ச் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்ஸை வந்து பிரேக்கப் விச் மீன்ஸ் டெர்மினேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் பஜாஜ் ஃபின்ஸை வந்து 74% ஆஃப் த ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. ரிமைனிங் 26% வந்து அந்த அலைன்ஸ் எஸ்சி அந்த கம்பெனி ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாரத் பே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 18 24 மாதத்துக்குள்ளே ஐபிஓ டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எபிட்டா ப்ராஃபிட்டபிலிட்டியும் ஃபினான்ஷியல் இயர் 25 இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெகி அப்படிங்கிற ஒருத்தரை வந்து ஏப்ரல் 2024 வந்து சிஇஓ அப்பாயின்ட் பண்ணாங்க. அது போக இன்ட்ரீம் சிஇஓ அண்ட் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராட்டும் பார்த்தீங்கன்னா அவர் சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க வந்து 18 மாதத்துலேருந்து 24 மாதத்துக்குள்ளே வந்து ஐபிஓ டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாரத் பே இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாடா எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63% வந்து இந்த டைரக்ட் டெப்ளாய்மெண்ட்டில் இவங்களோட ப்ரொடக்ஷனால் ஆக்சுவலி அவங்களோட ஐஃபோன் அசம்பிளிங் ஆப்ரேஷனால் 63% வரைக்கும் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒர்க் ஃபோர்ஸ் வந்து 19,000 மாட்டு இருந்துச்சு 2023 19,000 இருந்தது. இப்போ 31,000 எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 63% க்ரோத் ஒர்க் ஃபோர்ஸில். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஐஃபோன் ப்ரொடக்ஷனில் 26% ஷேரை வந்து இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க விச் மீன்ஸ் கேப்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி டாடா எலக்ட்ரானிக்ஸ் இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்சி ஷேர் விச் மீன்ஸ் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயரில் 140% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ இவங்களுக்கு இன்னைக்கு நான் மார்க்கெட்டில் பார்க்கும்போது 5,735 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 5,735 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இந்த ஷேர் வந்து 24% வரைக்கும் அப்சைட் போக சான்ஸ் இருக்குன்னு சொல்லி நோமா இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் அப்டேட் சொல்கிறாங்க. 6,730 ரூபா ப்ரைஸ் டார்கெட் சொல்கிறாங்க. இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடல், நல்ல பிஸ்னஸ். ஆக்சுவலி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பி ரேஷியோ பார்க்கும்போது 89 டைம்ஸ் மேலே இருக்கிறாங்க. அது மாதிரி ப்ரைஸ் டு புக்கெலாம் 19 மேலே இருக்குது. ஆக்சுவலி இப்போ இவங்க நோமா என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா 2027 வருஷம் அந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து இவங்களோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் 50 டைம்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாட்டி உங்களுக்கு சிடிஎஸ்எல்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி லிமிடெட். ஸோ பிஸ்னஸ் நல்ல மாடல் தான். பட் இப்போ பீக் லெவலில் இருக்குது. கிட்டத்தட்ட அவங்களோட 52 வீக் லோவிலேருந்து 52 ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா சம்திங் தான் குறைஞ்சி ட்ரேட் ஆகுது. பட் ஆக்சுவலி இப்போ கை வைக்க முடியாது அந்த ஸ்டாக்கில், ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வர ஒரு 5% அப்பர் சர்க்கியூட்டில் தான் ட்ரேட் ஆகுறாங்க இந்த பிஎஸ்சி ஷேர். ஆனால் இப்போ இருக்க பிஸ்னஸ் எல்லாம் ஓகே தான், நல்ல கம்பெனி தான். ஆனால் வேல்யூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டாக்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டேக்கை வந்து ட்ரிம் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் டிசம்பரில் ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பார்க்கும்போது 19.89% இருந்ததை 19.75% குறைச்சிட்டாங்க. ஐடிசியில் 13.02% இருந்ததை டிசம்பரில் வந்து விச் மீன்ஸ் நவம்பரில் இருந்ததை டிசம்பரில் 12.85% குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்டில் 5.10% இருந்ததை 4.64% கட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது டைட்டனில் 6.28% இருந்ததை 5.97% குறைச்சிருக்காங்க. டிசிஎஸில் 4.39% இருந்ததை 4.33% குறைச்சிருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸில் வந்து 9.73 இருந்ததை 9.54% குறைச்சிருக்காங்க. ஆர்இசி லிமிடெட்டில் வந்து 9.04% இருந்ததை 8.49% குறைச்சிருக்காங்க. பஜாஜ் ஆட்டோவில் 6.49% இருந்ததை 6.20% குறைச்சிருக்காங்க. கோல் இந்தியாவில் 11.08% இருந்ததை 10.83% குறைச்சிருக்காங்க. சுஸ்லான் எனர்ஜியில் வந்து 4.72% இருந்ததை 4.44% குறைச்சிருக்காங்க. இது எல்லாமே நவம்பர் டிசம்பர் அதை கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். 10 ஸ்டாக்ஸ் குறிப்பாட்டு முக்கியமான ஸ்டாக்ஸில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேக்கை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. மிண்டா கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃப்ளாஷ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் 49% ஆஃப் த ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாட்டு 1,372 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷ் மூலமாட்டே இந்த அக்யூசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல்
பார்ட்னர்ஷிப்பும் போடுறாங்க. எந்த செக்மெண்ட் இவி அண்ட் ஐசிஇ செக்டாரில் வந்து ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் பார்ட்னர்ஷிப்பும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாட்டு ஆட்டோமோட்டிவ், பாடி, இன்ஜின், அடுத்த பவர் ட்ரெயின் எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்பும் போட்டிருக்காங்க. இது மிண்டா கார்பரேஷன் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி வந்து மேக்னஸ் நியோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 79,999 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெல்லியில் ஆட்டோ எக்ஸ்போ 2025 வந்து டெபியூட் ஆட்டு இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 100 கிலோமீட்டர் வரைக்கும் சர்டிஃபைட் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது 65 km/h அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரிக்கு 5 year வாரண்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரீவ்ஸ் காட்டனோட சப்சிடியாக இருக்கிற கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. என்பிசிசி ஷேர் பார்த்தீங்கன்னா என்பிசிசி ஷேர் வந்து இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. இதுக்கு ரீசன் பார்க்கும்போது அவங்க கிட்டத்தட்ட மல்டிபிள் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. 405 கோடி ஒர்த்துள்ள ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் மந்தில் மட்டுமே 1000 கோடிக்கு மேலே வந்து அவங்க ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்பிசிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ப்ரீமியர் எனர்ஜிஸும் 6% வரைக்கும் இன்றைக்கி மேலே போச்சு அந்த ஸ்டாக்கு. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1460 கோடிக்கு மல்டிபிள் ஆர்டர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்டரோட வேல்யூ வந்து சோலார் மாடியூல் சம்மந்தமான ஆர்டரு 1041 கோடி, இன்னொன்று சோலார் செல் சம்மந்தமான ஆர்டரு 419 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர். ஸோ 2 ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க ப்ரீமியர் எனர்ஜிஸ். ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸில் வந்து அப்டேட்டு. நேஷனல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு பேட் லோனை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அந்த லோனோட வேல்யூ பார்க்கும்போது 12,000 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லோனை வந்து இவங்க நேஷனல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்யூசியேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் அப்டேட் கொடுக்குறாங்க. வெல்சம் கார்பரேஷன் வந்து மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சவுதி அரம்கோ அப்படிங்கிற கம்பெனியோட போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பைப் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டிக்கு வேண்டி, ஆக்சுவலி உங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி கிட்டத்தட்ட 3,50,000 மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரம்கோ கூட போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வெல்சம் கார்பரேஷன் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதானி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துபாய் பேஸ்டு எம்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி எம்ஆர் ப்ராப்பர்ட்டிஸோட இந்தியன் பிஸ்னஸாக இருக்கிற எம்ஆர் இந்தியாவில் வந்து ஒரு 4,000 கோடியிலேருந்து 5,000 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70 to 100% ஆஃப் த ஓனர்ஷிப்பையும் வந்து வாங்குறதுக்கு அதானி ரியாலிட்டி மூலமாட்டு நெகோசியேஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த டீல் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஆக்சுவலி நெகோசியேஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஆர் குரூப் வந்து துபாய் பேஸ்ட் கம்பெனி, இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. மாருதி சுசுகி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸில் வந்து அடுத்த 3 வருஷத்தில் வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 5.5 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து யூட்டிலிட்டி செக்மெண்ட்ஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி மாருதி சுசுகி விளக்கம் கொடுத்துருக்காங்க. டாடா கேபிட்டல் வந்து ஒரு $400 மில்லியன் வந்து மேட் இன்டர்நேஷனல் பாண்ட்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டாடா கேபிட்டல் தரப்பில் வந்து இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் அன்செக்யூர்ட் பாண்ட் மூலமாக தான் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் நீ பார்க்கும்போது 5.38% இருக்குது. 3 to 5 இயர்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாண்ட்ஸோட மெச்சூரிட்டி. இது வந்து டாடா கேபிட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு டாடா மோட்டர்ஸும் ஹியூண்டாயும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அவங்களோட ஓல்டு கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ வேரியண்ட்ஸில் வந்து ஜான்வரியில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்குன்னு பார்க்கும்போது சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி ஆக்சுவலி ஜான்வரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட புது ஓல்டு காரை வந்து நியூ வேரியண்ட்டாட்டு லான்ச் பண்ணி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2 கம்பெனியுமே அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் வந்து ஒரு 5,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா QIP அல்லது வந்து ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸில் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இதில் வந்து 1,298 கோடி ப்ரொமோட்டர் பிளானி இன்வெஸ்ட்மெண்ட்டு, 1,081 கோடி வந்து ஃபிடிலிட்டி குரூப் நான் ப்ரொமோட்டர் கேட்டகரி ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ டோட்டலாட்டு 5,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பெப்சிகோ வந்து ஹால்டிராமில் ஒரு 90,000 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதோட வேல்யூஷன் வந்து 90,000 கோடி இருக்குது. ஸோ அதில் ஸ்டேக் அக்யூசிஷனுக்கு பெப்சிக்கும் இப்போ கண் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வருது. இது ஒரு ஸ்நாக் கம்பெனி ஹால்டிகிராமு. ஸோ இதில் வந்து 10 to 15% ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனி போட்டி போடுறாங்க. அதில் பெப்சிக்கும் இப்போ அந்த ரேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோஸில் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.